ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு வழக்கப்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 8/1/2025 மார்கழி மாதம் 24ஆம் தேதி குரோதி வருடம் நல்ல அருமையான புதன்கிழமை, நல்ல நாள். மார்கழி மாதத்திலே வருகின்ற கடைசி புதன்கிழமை இந்த நாள். பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். பெருமாளை பரிபூர்ணமாக வழிபட வேண்டிய அற்புதமான நாள். சூரிய உதயம் இன்று காலை 6:33 சூரிய அஸ்தமனம் மாலை 5:57 அதேபோல் இன்றைய விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும், மாலையிலே 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன்கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இன்றைய நட்சத்திரம் 4:35 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மதியம் 2:16 வரை வளர்பிறை நவமி, அதன் பின்பு தசமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாம் அற்புதமான வெற்றியை பெறும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடவே கூடாது. யாருடைய விஷயத்திலும் நீங்களாக சென்று கருத்து சொல்லக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அதே போல் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற விஷயங்களிலே எல்லாம் ஏதேனும் கருத்து சொல்கின்றேன் என்று கருத்து சொல்லாதீர்கள். அது உங்களுக்கே பிரச்சனையாக முடியும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிதாக தொழிலிலே எதுவும் முயற்சிகளை செய்யாதீர்கள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் அப்படி இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபடுங்கள். கூடவே ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்கள். தைரியம் கிடைக்கும். வருகின்ற பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். ஏதோ ஒரு திறமை உங்களுக்குள் ஒளிந்திருக்கும். அது இன்றைய நாளிலே வெளிவரும். உங்களுக்கே தெரியாது, நாம் இப்படி பாடுவோமா, நாம் இப்படி கவிதை எழுதுவோமா என்று உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதன் மூலம் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். ஒருவருக்கு மனக்குழப்பங்கள் தீர்ந்து விட்டாலே அவர் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைத்துவிடும். எனவே மனக்குழப்பங்கள் தீர்ந்து உங்களுக்கு வெற்றிகள் தேடி வருகின்ற நாள் இன்றைய நாள். உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு தந்தை மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். எல்லா வகையிலும் சிம்மராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இன்றைய நாளிலே முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள், வெற்றி பெறுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் சந்திராட்டமம். என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மனக்குழப்பம், பதற்றம் அதிகரிக்கக்கூடிய நாள். ஆகவே மனக்குழப்பத்தையும் பதற்றத்தையும் தீர்ப்பதற்கு ராமநாமம் சொல்ல வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். இது ஆகிவிடுமோ, அப்படி ஆகிவிடுமோ என்று நடக்காத ஒன்றை நடக்கும் என்று நினைத்துக் கொள்கின்றீர்கள். அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. ஆகவே அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவாருங்கள். எதுவும் நமக்கு நல்லதே நடக்கும், இறைவன் நமக்கு என்றென்றும் துணையாக இருக்கின்றார் என்று இறைவனை பரிபூர்ணமாக நம்புபவர்கள் எதை பற்றியும் பயப்பட மாட்டார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் பயத்தை விட்டு வெளியே வாருங்கள். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை செய்யாதீர்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். எதிலும் எச்சரிக்கையாக இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கையை தவறவிட்டால் இன்றைய நாளிலே துன்பப்படுவீர்கள். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். யாரோடும் அதிகம் பேசாதீர்கள். முடிந்த அளவு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லிக்கொண்டே இருந்தால் சந்திராட்டம பாதிப்புகள் உங்களை ஒன்றும் செய்யாது. ராமநாமம் சொல்லுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமணம் நிச்சயமாக இருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். அதாவது திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகின்ற அற்புதமான நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கின்றன. எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இப்படி
எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். தடைகள் ஏற்படுவது போல் இருக்கும், ஆனால் விலகிவிடும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் எல்லாவற்றுக்கும் சிறந்த நிவாரணி. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு கவனமாக இருக்க வேண்டும். என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசுங்கள். நீ சரியில்லை, நீ செய்வது சரியில்லை என்று ஆரம்பித்தால் அது பெரிய சென்ற சண்டையிலே போய் முடியும். ஆகவே என்ன பேச வேண்டுமோ அதை பற்றி மட்டும் பேசுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களிலே போகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து போகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எச்சரிக்கையாக இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு ராமரை பிடிக்கும் என்றால் ராம 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 என்று ராமநாமத்தை சொல்லுங்கள். முருகனை பிடிக்குமா முருகா 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 என்று சொல்லுங்கள். அம்பாளை பிடிக்குமா ஓம் சக்தி என்று சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய மனதிலே தைரியம் பிறக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மதியூகம் கிடைக்கும். ஆகவே பெருமாளை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும். எப்படி? பதவி உயர்வோடு வேலை மாற்றம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீர்கள். மிகப்பெரிய பதவி, ஒரு 2 நிலை அலுவலகத்திலே உயர்ந்து விடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே அற்புதமான காலகட்டம். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சொந்த தொழிலிலே இன்னொரு பிரான்ச் ஓபன் செய்வீர்கள். ஒரு கடை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்னொரு கடை பக்கத்திலேயே வருகின்றது, அதையும் திறந்து விடுவோம் என்று இன்னொரு கடை ஓபன் செய்வீர்கள். அப்படி உங்களுடைய வியாபாரம் விருத்தியாகின்ற நாள். அலுவலகமாக இருந்தால் பதவி உயர்வு, சொந்த வியாபாரமாக இருந்தால் அதிலே மிகுந்த விருத்தி போன்றவை கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திடீர் பண வரவு உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். அந்யோன்யமாக இருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். சொந்த வீட்டை பற்றி வெகு நாட்களாக யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி நிச்சயம். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகளை எடுத்தால் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும், வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் மகர ராசியினருக்கு. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். மேலும் வெற்றியை காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள்.
திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். ஆக கும்பராசியினருக்கு இன்றைய நாள் மிக ஏற்றமான நாளாக இருக்கின்றது. ஏமாற்றங்களை தவிர்க்கின்ற நாளாக இருக்கின்றது. அற்புதமான நாள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பெரிய விஷயம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். புதிதாக ஏதேனும் பொருள்கள் வாங்கி சுப செலவு செய்வீர்கள். ஆக மீனராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல். கடவுள் தன்னை நம்புபவன் தன்னை நம்பாதவன் என்று வேறுபாடு பார்ப்பதில்லை. யாருக்குமே பாரபட்சம் பார்ப்பதில்லை இறைவன். இருவருடைய இதயத்திலுமே அவன்தான் ஆன்மாவாய் இருந்து கொண்டு மூச்சுக்காற்றாய் வந்து போய் கொண்டிருக்கின்றான். மூச்சில்லாவிட்டால் பேச்சில்லை. ஜீவனாகிய நாம் ஒவ்வொரு பிறவியிலும் தங்கியிருக்கும் உடல் பஞ்சபூதங்களின் கூட்டால் உருவானது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பூதங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த உடல் இயங்குவதற்கு காற்று மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இந்த காற்று இருந்தால்தான் ஜீவன், இல்லை என்றால் சவம். அதைத்தான் நாம் சிவம் என்று சொல்கின்றோம். உள்ளே நமக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காற்றைத்தான் சிவம் என்று சொல்கின்றோம். சிவன் நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த இயக்கம் நின்றுவிட்டால் அனைத்துமே நின்றுவிடும். அதுதான் ஒரு திரைப்படத்திலே கூட அருமையாக பாடலிலே சொல்லியிருப்பார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்று. சிவன் அசைந்தால்தான் இந்த உலகமே அசையும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற உணர்ச்சிகளினுடைய கட்டுப்பாடின்றி போனால் அது இதயத்தை பாதித்து உயிர்களை மரணத்துக்கு கொண்டு சென்று விடுகின்றது. இந்த 6 குணங்களை கட்டுப்படுத்தி நமக்கு பயன்படுகின்ற வகையிலே நன்மை அளிக்க வேண்டும் என்றால் அவைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இறைவனை நாம் சரணடைய வேண்டும். ஏனென்றால் இவற்றையெல்லாம் ஆளுபவன் அவன்தானே. அவனை நாம் சரணடைந்து விட்டால், அனைத்துமே இறைவன்தான் என்று நாம் நம்பிவிட்டால், அவன்தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று நாம் தெளிந்து விட்டால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதனை சொல்வதற்கு ஒரு அருமையான கதை சொல்கின்றேன். இந்த கதை நம்ம எல்லோருக்குமே மிக உபயோகமான ஒரு கதையாக இருக்கும். ஒரு பெரிய மகாராஜா இருந்தார். அந்த மகாராஜாவுக்கு ஒரு தம்பி இருந்தார். இருவரும் இந்த மன்னர் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி மிக நன்றாக சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது இந்த மன்னருக்கு திடீரென ஒரு யோசனை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு 6 மாத காலம் தவம் செய்ய போக வேண்டும். அதற்கு பொறுப்புகளை ஒருவரிடம் கொடுக்க வேண்டும் அல்லவா? யாரிடம் கொடுக்கலாம்? தம்பியிடம் கொடுத்து விடலாம். தம்பியிடம் கொடுத்து விட்டு நாம் நிம்மதியாக வனாந்திரம் சென்று தவம் செய்து விட்டு வரலாம். ஒரு ஓய்வு, எப்படிப்பட்ட வேலைக்கும் ஓய்வு தேவை அல்லவா? ஓய்வெடுக்க வேண்டும் என்ற மன்னர் நினைக்கின்றார். நினைத்து தம்பியிடம் சொல்கின்றார், தம்பி, நான் சற்று ஓய்வெடுத்து வருகின்றேன். கொடுத்து விட்டு செல்கின்றார்.
ஆண்டுகள், அதாவது 6 மாதம் என்று போனவர் 12 ஆண்டு காலம் சென்று விடுகின்றது. இவர் தன்னையே மறந்து தியானத்திலே இருந்து விட்டார். 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவருக்கு தன்னிலை தெரிகின்றது. ஆஹா, ராஜ்யத்தை விட்டு விட்டு வந்து விட்டோம், சென்று பார்ப்போம் என்று தம்பியிடம் வருகின்றார். தம்பியிடம் வந்து, தம்பி நான் வந்து விட்டேன் என்கின்றார். தம்பி இவரை அலட்சியமாக பார்க்கின்றார். யார் அது? நான் உன்னுடைய அண்ணன், ராஜ்யத்தை கொடுத்து விட்டு சென்றேன் அல்லவா, 6 மாதத்திலே வருகின்றேன் என்றேன், ஆனால் நீண்ட நெடுங்காலம் எடுத்துக்கொண்டு விட்டேன், இப்போது வந்திருக்கின்றேன் என்கின்றார். தம்பியோ, இந்த ராஜ்யத்தை எப்படி செய்து வைத்திருக்கின்றேன் பார்த்தீர்களா, உங்களுக்கு எப்படி நான் திருப்பி கொடுக்க முடியும் ராஜ்யத்தை, சென்று வாருங்கள் என்கின்றார். இவர் தவம் செய்து தவம் செய்து தவம் செய்து தனக்குள்ளே இறைவனை அப்படியே ஏந்தி கொண்டு விட்டார். ஆகவே இவரே பாதி இறைவன் ஆகிவிட்டார். ஆகவே சரியப்பா, ஆட்சியை நடத்து, நான் சென்று வருகிறேன் என்று போகின்றார். இவர் போனவுடன் அன்றிலிருந்தே ஆட்சியிலே நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றன. மன்னருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆயிற்று? இதுவரை எல்லாமே சுகமாக போய்கொண்டிருந்தது, திடீரென்று பூகம்பம் வருகின்றது, திடீரென்று பேய் மழை கொட்டுகின்றது. என்ன காரணம்? மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. உடனே சபையோர் அத்தனை பேரையும் அழைக்கின்றார். பண்டிதர்கள், ஜோதிட சிரோன்மணிகள், மந்திரிகள் என எல்லோரையும் அழைத்து காரணத்தை கேட்கின்றார். என்ன காரணம்? 12 ஆண்டுகளாக சிறப்பாக இருந்த இந்த நாட்டிலே இப்போது மக்கள் துன்பப்படுகின்றார்களே, என்ன காரணம்? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்றார். அப்போது எல்லோரும் யாராக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் விஷயத்தை என்று மன்னர் கேட்கின்றார். அவருக்கு மக்களின் மேல் பாசம் இருக்கின்றது. அந்த மன்னருக்கு கேட்கின்றார், மக்கள் துன்பப்படக்கூடாது, ஆகவே என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்கின்றார். உடனே ஒரு பண்டிதர் எழுந்து சொல்கின்றார், ஐயா மன்னிக்க வேண்டும், இதற்கு நீங்கள் தான் காரணம். என்னவென்றால், உங்களுடைய சகோதரர் உங்களிடம் கொடுத்து வைத்திருந்த ராஜ்யத்தை நீங்கள் நடத்தினீர்கள். அவர்களுடைய உத்தரவுப்படி நீங்கள் நடத்தி வந்த காலம் வரை அது நல்லபடியாக சென்றது. எப்போது அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்க மறுத்தீர்களோ அன்றிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை துவங்கியது. காரணம், பூமி பாதா கெட்டவைகளை பொறுக்க மாட்டார். உங்களுடைய மனதிலே அந்த நேரத்திலே அகங்காரமும் ஆவேசமும் வந்து பதவியை விடக்கூடாது, பதவியை விட்டுவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருந்த காரணத்தினாலே நீங்கள் உங்களுடைய சகோதரரை அவமானப்படுத்தி அனுப்பினீர்கள். அவருடைய மனபாரம் இப்போது பூமி பாரம் தாங்காமல் எரிமலை வெடிக்கின்றது, பூகம்பம் வருகின்றது, இதுதான் காரணம் என்று சொன்னவுடன் இவர் சாதாரணமாக நல்லவர் தான், அந்த நேரத்திலே சற்று மனக்குழப்பத்திலே பேசிவிட்டார். என்றாலும் உடனடியாக என்ன சொல்கின்றார், நான் உடனே போகின்றேன், போய் சகோதரனுடைய காலிலே விழுந்து அவரை அழைத்து வருகின்றேன் என்று நேரடியாக சகோதரரை பார்க்க செல்கின்றார். காட்டிலே சென்று சகோதரரை பார்த்து காலிலே விழுந்து, அண்ணா வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். உடனே அவர் சொல்கின்றார், தம்பி கவலை வேண்டாம், நீயே வைத்துக்கொள், இப்போது நான் மனப்பூர்வமாக கொடுக்கின்றேன். அப்போது 6 மாதம் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய தலையிலே 12 ஆண்டுகள் சுமையை ஏற்றுவிட்டேன். அது நான் செய்த தவறு. நீ நல்லவன், நீ நல்லவன், உண்மையிலேயே நல்லவன், வல்லவன், அதனால்தான் இந்த ராஜ்யத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கின்றாய். என்றாலும் இனி நான் ராஜ்யத்திற்கு வந்து ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, நான் இப்படியே என்னுடைய வழியிலே போகின்றேன், நீ நல்லபடியாக மக்களை பார்த்துக்கொள் என்று அவர் சென்று விட்டார். இவர் திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட பின் படிப்படியாக எல்லாமே சரியாகிவிட்டது. இதற்கு காரணம் அவருடைய ராஜ்யத்தை இவர் வைத்திருந்த காரணத்தினாலே. ஆகவே அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் அடுத்தவருடைய ஏற்றத்தை கண்டு நாம் அங்கலாய்க்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்வானது சிறப்பாக இருக்கும் என்பதற்கான கதை இந்த கதை. ஆகவே எல்லோரும் சிறப்பாக இருப்போம், இறைவர் என்றும் நமக்கு துணையாக இருக்கும்.
இறை அருள் என்றும் நமக்கு துணையாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.